ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே vlog பார்க்கலாமா? அரிசியை ஊற வச்சாச்சு. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கலஞ்சு ஊற வச்சாச்சு. இது என்ன மீன்மா? இது என்ன மீன்? வாழை. வாழையா? வாழை எத்தனை கிலோ? முள்ளு வாழை 1.5 கிலோ வஞ்சரம். எவ்வளோ ரேட்டு? இது 1300. 900 ரூபா போட்டு 1300 கேட்டு வாங்கினேன் 1.5 கிலோ. இது வந்து 400 ரூபா சொல்லி 250 ரூபாய்க்கு வாங்க. சரி சரி. நிறைய மீன்லாம் நிறையா இருந்துச்சா? மீன்லாம் கிடக்கு. எங்க அந்த பெரிய மார்க்கெட்டுக்கு தான் முடியும். இங்கே தான் போயிட்டான். 4 மீன் வச்சுக்கிட்டு டிஎஸ்ஆருக்கா? டிஎஸ்ஆருக்கு தான் அப்புறம் போயிட்டோம். இப்போ அம்மா மார்க்கெட்டில் தான் வாங்கினீங்களா? அம்மா மார்க்கெட்டில் வாங்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு நல்லா தெரியலன்ட்டு பிஎஸ்ஆரில் தான் வாங்கியிருக்கீங்க. சரி சரி. மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு, அரிசியும் ஊற வச்சாச்சு. என்ன மாமி இன்னைக்கு ஒயிட் ரைஸ் தானே? தேங்காய் சோறாக்குவோம் வஞ்சர மீனில். ஓ, தேங்காய் சோறும் மீன் குழம்புமா? சரி சரி. வாழை மீனை வச்சுட்டு வஞ்சர மீனை காய்ச்சி. சரி, அப்போ எத்தனை தேங்காய் உடைக்க? 2 காய் உடைங்க, சின்ன காயாக இருக்குது. சரி. சோறுக்கு 2 காய் போதும்ல, குழம்புக்கு வேணா 1 காய் எடுக்கவா? வந்துட்டானா? வந்துட்டான். என்ன செஞ்சானா? அழுதானான்னு போய் கேட்டேன். பின்ன அழுகாமையா இருப்பான்னு கேட்குறாங்க. அன்னைக்கு அழுகலைன்னாங்கல்ல, அதனால கேட்டேன். சரி, அவங்க கேட்டப்ப போய் பார்த்துடலாமா? இது போல இருக்கு மண்டையெல்லாம். சரி, குலுக்கி வச்சுட்டு காட்டலாம். அதுக்கப்புறம் காட்டுங்க. இப்போ பாச்சா அழுவோம். 2 தேங்காய் சோறுக்கு, 1 தேங்காய் வந்து குழம்பு ஊற்றுறதுக்கு. சின்ன சின்ன தேங்காவாக தான் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை நல்லா மசாலா பரட்டி வச்சாச்சு. இந்த குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் கீரை போகிறேன். கொப்பரை தேங்காய் 1 தேங்காய். இது தேங்காய் சோறுக்கு நல்லாயிருக்கும் கொப்பரை தேங்காய் போட்டால். இது ஊறுகாய், ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல அந்த காய். எப்படி இப்போ 2ஆக போட்டு தானே 3 காய் இல்லை மொத்தமாக? 3 காய் போடுறோம். 3 காய்னா ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக இப்படி மேலே மட்டும் கீறி விட்டு நல்லா 3 காய். ஆமாம், ஒரு சில நேரம் வந்து அப்படியே மொத்தமாக கூட போடுவோம், அதுவும் நல்லாயிருக்கும். குழம்பு அடுப்பில் குட்டி வச்சு கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய் உப்பு போட்டுறாங்க மம்மி. குழம்புல போட போகிறேன் மீன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். வஞ்சர மீன் குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. வஞ்சர மீனை போட்டுடலாம். நல்லா ஸ்லைஸாக போட்டு வாங்கியிருக்காங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. மண்டை பெரிய மீன். மண்டை எங்கள் வீட்டில் வந்து மாமியும் அத்தம்மாவும் தான் சாப்பிடுவாங்க, வேறு யாரும் சாப்பிட மாட்டோம். உங்கள் யார் யாருக்கெல்லாம் மண்டை சாப்பிட பிடிக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எப்போயுமே மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு கெட்டியாக. தேங்காய் சோறு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெய்யும் போட்டிருக்காங்க போல், வாசமாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டு தேங்காய் பால் ஊற்றி குக்கரில் தான் வைக்கிறோம். குக்கரில் வச்சா தான் இன்னும் நல்லா வெந்து கொஞ்சம் அரிசி பூவாக வேகும். அதனால குக்கரில் கொடுத்தோம். இந்த பக்கம் வந்து மீன் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வஞ்சர மீன் தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை கொட்டிக்குவோமா? கொட்டிட்டு பார்த்துக்கலாம். நம்ம இந்த சட்டியில் மாற்றிக்கலாம்.
ஃபுல்லாக இருக்குது குக்கரில், அதனால் சட்டியில் மாற்றிப்போம். அப்படியே கவுத்துறியா மொத்தம், அப்படியே டப்புன்னு கவுத்து. இதே வரேன். சரியா வந்துச்சா சோறு? ம் இப்போ இதுவாக இருக்கு. மீன் பொரிச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்குது? மசாலாலாம் நிறையா போட்டு சூப்பராக இருக்குது. தேங்காய் சோறு போட்டாச்சு. நல்லா ஒரு பெரிய பீஸ் மீனோட வஞ்சர மீன். யார் யாருக்கெல்லாம் வஞ்சர மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய், ஊர் காய்கறிலாம் யாருக்கு பிடிக்கணும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அங்கே தான் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் என்ன சண்டே ஸ்பெஷலுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த தேங்காய் சோறு மீன் குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.